வருகையிலே அவர் வெளியரங்கமாய் வருவதற்கு முன்பதாக அவர் ரகசியமாய் இந்த பூமியில வரப்போகிறார். தம்முடையவர்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் திருடனை போல வருகிறேன். திருடனை போல வருகிறேன் அர்த்தம் என்னன்னா, வரது தெரியாது, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு திருடன் ஏறுறானா வரது தெரியாது. வரது தெரிஞ்சா நம்ம டோர் திறந்து கொடுப்போம், வரது தெரியாது. ஆனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ வீட்டுல திருடன் வந்துட்டு போவான். எப்படி தெரியும்? அவன் போட்டோ வச்சுட்டு போவானா? வீட்டுல மிஸ் ஆகும். இயேசு அதுதான் சொன்னார். 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக 500 பேருக்கு முன்பதாக எடுத்துக் கொள்ளப்படும் போது தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு முன்பாக எப்படி போனாரோ அப்படியே வருவார். நமக்கு தெரியும் இயேசு எப்படி போனார். உயிர் தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளோடு பேசும்போது மரியாள் இடத்துல சொல்லுகிறார், என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் போகவில்லை என்றார். அதன் பிறகு அவர் சீஷர்கள் இருந்த அறைக்குள்ளே போய் தோமாவின் இடத்துல தன் கைகளை நீட்டி சொல்லுகிறார், என்னை தொடு என்கிறார். மரியாள் இடத்துல என்னை ஏன் தொடாதே என்றார், நான் இன்னும் பிதாவின் இடத்தில் போகவில்லை. இப்பொழுது சீஷர்கள் இடத்துல வந்து சொல்லுகிறார், என்னை தொடு என்றார். இப்போ தொடுன்னு சொல்றாருன்னா அவர் எங்க போயிட்டு வந்துட்டார்? அவர் எப்போ பிதாவின் இடத்தில் போயிட்டு வந்தார் தெரியுமா? தெரியாது, ரகசியமா போயிட்டு வந்தார். இது முதலாவது இயேசு கிறிஸ்து மேல போயிட்டு வந்தது. அடுத்ததாக எல்லா கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். தூதர்கள் சொன்னாங்க, அவர் எப்படி போனாரோ, அவர் எப்படி போனார்? முதலாவது ரகசியமா போனார், அப்படியே வருவார், அப்படியே ரகசியமா வருவார். இரண்டாவது எப்படி போனார்? எல்லா கண்கள் காண போனார், அப்படியே அவர் எல்லா கண்கள் காண 1000 பரிசுத்தவான்களோடு பிரதான தூதனோடு எக்கால சத்தத்தோடு அவர் வரப்போகிறார்.